சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. Rubilux Rockfort Paints. 60,000 இந்த சம்பளம் பிளஸ் ஆடியோ ரைட்ஸ் அவருக்கு. ஆடியோ ரைட்ஸ்ன்னு வரும்போது அவருக்கு என்டையர் ரைட்ஸ் அவருக்கு தான். இளையராஜா ஒரு சின்ன ஃப்ளூட்டு ஒன்று, இந்த நாயகன் படத்தில் ஒரு தீம், அந்த மியூசிக்கை வேற ஏதாவது ஒரு படத்தில் வேற ஏதாவது மியூசிக் டைரக்டர் யூஸ் பண்ணானா அவன் இளையராஜா கிட்ட இருந்து பர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது. வைரமுத்துவுக்கு அதுல பங்கு இருக்கா? கவிஞர்களுக்கு அந்த பங்கு இருக்கா? ராயல்ட்டியில பணம் வாங்கிட்டா பங்கு கிடையாது சார். அவர் ராயல்ட்டி பேசிஸ்ல போட்டுருந்தாருன்னா, ராயல்ட்டியில் எனக்கு இந்த பாடலுக்கு எனக்கு நீங்கள் 2,500 ரூபா கொடுத்தா போதும், நீங்கள் ராயல்ட்டி பேரில் எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்தா இருந்தீங்கன்னா அவர் கேட்கறதுக்கு ரைட் இருக்கு. நானும் அதெல்லாம் அதே தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா எங்கிட்ட இருக்கிற ரைட்ஸு நீ என்ன கேட்காம நீ எப்படி அந்த லோகேஷ் கனகராஜ் கேட்டிருக்கணும், பர்மிஷன் கேட்டிருக்கணும். பொல்லாதவன் ஒரு படம் சார் நாங்கள் எடுத்தோம். அந்த பொல்லாதவன் ரைட்ஸு, பொல்லாதவன் பேர் 5 லட்சம் 10 லட்சம் வாங்குறாங்க இப்போ பேர் வாங்குறதுக்கு, ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. இப்போ எங்கள்கிட்ட கேட்டாங்க, பொல்லாதவன் இப்போ நாங்கள் டைட்டில் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் கேட்டான். அப்போ எங்கள் அப்பா என்ன சொன்னாப்பா, அந்த பேர் நான் வைக்கல, ரஜினிகாந்த் தான் வச்சாரு, உங்கள் மாமனார்கிட்ட போய் கேளுங்கள்ட்டார். வணக்கம் முக்தார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்னைக்கு இளையராஜா காப்புரிமை பிரச்சனை ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வருது. நீங்க 60s இருந்தே படம் எடுத்தவர், எம்எஸ்வி இளையராஜா எல்லாரையும் வச்சு படம் எடுத்தவர். இந்த காப்புரிமை விஷயம் எப்படி அந்த காலத்து எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? அந்த காலத்து காப்புரிமையை வச்சுட்டு இந்த காலத்தை குழப்புறாங்க. காப்புரிமை ஒரே மாதிரி தான் இருந்தது. அந்த காலத்து பிஸ்னஸை வச்சுட்டு, வர்த்தகத்தை வச்சுட்டு இந்த காலத்தை குழப்புறாங்க சார். நாங்கள் 1960 படம் எடுத்துட்டு இருக்கோம். மியூசிக் சாங்ஸுங்கும்போது ஹெச்எம்வி ஒண்டி தான் இப்போ ஒரு கம்பெனி இருந்தது, இஸ் மாஸ்டர் வாய்ஸ். அவங்களோட ஏஜென்ட்ஸ் பாலசுப்ரமணியன் அண்ட் கோங்கிறது நம்ம ஏவிஎம் செட்டியார், அவங்க தான் ஏஜென்ட் அந்த கம்பெனிக்கு. அவங்க சரஸ்வதி ஸ்டோர்ஸுங்கிறது மவுண்ட் ரோட்டில் நம்ம எல்ஐசிக்கு எதிர்க்க ஒரு ஸ்தாபனத்தை நடத்திட்டாங்க. அதில் கண்ணன்கிறவர் இருந்தார். இந்த கண்ணன் தான் எல்லாருக்கும் டீல் பண்ணுவார். அவர் வாங்கும்போது ராயல்ட்டி பேசிஸ். இப்போ நாங்கள்லாம் பாட்டுக்கள் கொடுக்கும்போது ராயல்ட்டி பேசிஸில் கொடுப்போம். ராயல்ட்டி பேசிஸில் இவ்வளோ ரூபா. அப்போல்லாம் உங்களுக்கு இந்த எல்பி ரெக்கார்டுன்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த ரெக்கார்ட் கிராம்ஃபோன் ரெக்கார்டு, ஜூக் பாக்ஸ் தான் வந்தது. பெரிய பொட்டி, நம்ம பியானோ மாதிரி இருக்கும் அந்த பொட்டி. அதில் இந்த ஜூக் பாக்ஸில் சுத்தி விடுவாங்க. அது முதல்ல, அதுக்கு அடுத்து அந்த பியானோ மாதிரி ஒரு பொட்டியில் அதில் பாடும் ஜூக் பாக்ஸுங்கிறது. அது இது அந்த எல்பி ரெக்கார்டுங்கிறது நம்ம சாப்பிட்ற பிளேட்டு மாதிரி இருக்கும். அதில் தான் 4 பாட்டோ 6 பாட்டோ அடங்கும். அது ஒவ்வொரு பாட்டும் 4 நிமிஷம் அந்த மாதிரி வந்தது. அந்த மாதிரி இவருக்கு கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் அவங்களுக்கு, இவ்வளோ பர்சன்டேஜ் எங்களுக்கு அப்படிங்கிறது. அப்போ நாங்கள் மியூசிக் டைரக்டருக்கு பணம் கொடுப்போம். எம்எஸ்வியாக இருக்கட்டும், கேவி மகாதேவனாக இருக்கட்டும், குமாருக்காகட்டும், அவங்களுக்கு உண்டான சம்பளத்தை கொடுத்துருவோம். ஃபுல் ரைட்ஸ் வாங்கிடுவீங்க? ஆமாம். அதே மாதிரி பாடகர்களுக்கும் அவங்க பணத்தை கொடுத்துருவோம். லிரிக்ஸ் ரைட்டர், அதாவது பாடலாசிரியர்களுக்கும் வாலியோ கண்ணதாசனோ ஆலங்குடி சோமுவோ எல்லாருக்கும் அவங்கள்ட்ட வாங்கிடுவோம், பணத்தை கொடுத்துருவோம். ஸோ அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ராயல்ட்டி வந்ததுன்னா எங்களுக்கும் சரஸ்வதி ஸ்டோர்ஸ்க்கும் தான். ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்தது. இன்றைக்கும் எங்களுக்கு ஹெச்எம்வி இதுவாக படுத்து ஆர்பிஜி வாங்கினாங்க. ஆர்பிஜி சரிகாமா வாங்கினாங்க. சரிகாமாலேருந்து இன்றைக்கும் எனக்கு ராயல்ட்டி வரணும். ராயல்ட்டி தான் இருக்குது எங்கள் படங்களுக்கு. அதனால் அது எட்டர்னல். அதில் மாற்றமே கிடையாது. இது உங்களுக்கு டில் 80s மட்டும் இப்படி தான் சார் இருந்தது. இதுக்கு நடுவில் இஸ் மாஸ்டர் வாய்ஸ் கொலம்பியா, அவங்களோட சிஸ்டர்ஸ் கம்பெனியே கொலம்பியான்னு ஒரு கம்பெனி ஒன்று, இன்ரிகோன்னு ஒரு கம்பெனி வந்தாங்க. இவங்கெல்லாம் வந்தாங்க. நம்ம பிரசாந்த் நடிகர் இருக்கார் இல்லையா, அவரோட அப்பா தியாகராஜன் இருக்கார், நடிகர் தியாகராஜன் இருக்கார். அவர் பாலிடர்ல இருந்தார். ஸோ அப்போ பாலிடர்ல இருக்கும்போது இளையராஜா அவருக்கு ஃப்ரெண்ட் ஆனார். ஸோ அப்போ கொஞ்சம் பிஸ்னஸ் சைடில் அவர் அவுட்ரைட் வாங்க ஆரம்பிச்சார். இளையராஜா பாலிடர் கம்பெனி. பாலிடருங்கிறது பாம்பே பேஸ்ட் கம்பெனி. அது இளையராஜா ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்தாரு அவருக்கு, நம்ம தியாகராஜனுக்கு. இது எல்லாருக்குமே எங்கள் சினிமாக்காரங்களுக்கு தியாகராஜன் அப்போலேருந்து அவரும் வருவார். சார் எங்களுக்கு படம் கொடுங்கன்னு கேட்பாரு. எம்எஸ்வி படங்கள் எங்க மாதிரி ஸ்தாபனங்கள்லாம் கண்ணன் இப்போ 30-40 வருஷமா பழக்கங்கிறதுனால எங்களால் அவரை விட்டு போக முடியல. இதுதான் இருந்தது.
80s போது இளையராஜா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சார், எக்கோ ரெக்கார்டிங்னு. எக்கோ ரெக்கார்டிங் பாட்சாதின்னு பேர். அவர் தான் வருவார். எக்கோ கம்பெனி ஆரம்பித்த உடனே அப்போ எப்படின்னா, இப்போ கோடை மழைங்கிறதுல படத்துக்கு நாங்கள் 60,000 70,000 தான் சம்பளம் அவருக்கு கொடுத்தோம். அவர்கிட்ட கல்யாணம்ங்கிற ஒருத்தர் இருந்தார். அவர் தான் பேசி பணம் இது பண்ணுவார். அவர் வந்து சொல்றாரு, முதல்ல கோடை மழை தான் இளையராஜா ஜாயின் பண்ணது. அதுவே MS தான் பண்ணிட்டு இருந்தார். 60,000 ரூபா சம்பளம். அதுக்கப்புறம் இவர் நம்ம கல்யாணம் வந்து, சார் இந்த மாதிரி ஆடியோ ரைட்ஸ் வந்து எங்களுக்கு தான் சார், தெலுங்கு ரைட்ஸ். ஏன்னா கல்யாணம் தான், இளையராஜா பேச மாட்டேன், கல்யாணம் தான் பேசுவார். பிஏ அவர் தான் பேசுவார். ஆடியோ ரைட்ஸ் எங்களுக்கு, தெலுங்கு எங்களுக்கு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். அது நார்மல், எல்லாருமே எல்லா மியூசிக் டைரக்டரும் அவங்க பிஏ தான் பேசுவாங்க. அவங்களோட இது அந்த மாதிரி பேசி இது பண்ணோம். உடனே அவர் புக் பண்ண உடனே எக்கோ ரெக்கார்டிங்காரங்க பாட்சாதி அவங்க வந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் அவுட் ரைட் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் எல்லா இளையராஜா பாடல்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்டர்வல் போது இந்த பாடலே எக்கோ ரெக்கார்டிங்கில் கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு யானை பொம்மையோட ஒன்று வரும், அது அவங்களோடது. அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் எழுதின அத்தனை பாடலாசிரியருக்கும் பணம் கொடுத்தாச்சு. ஃபுல் பணம் வாங்கிட்டாங்க. ஆமாம், பாடலாசிரியர்களுக்கும் பணம் கொடுத்தாச்சு, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தவங்களுக்கும் பணம் கொடுத்தாச்சு, பாடினவங்களுக்கும் பணம் கொடுத்தாச்சு. இளையராஜாவுக்கு என்னன்னா 60,000 இந்த சம்பளம் ப்ளஸ் ஆடியோ ரைட்ஸ் அவருக்கு. ஆடியோ ரைட்ஸ்ன்னு வரும்போது அவருக்கு என்டையர் ரைட்ஸ் அவருக்கு தான். இளையராஜா ஒரு சின்ன ஃப்ளூட்டு ஒன்று, இந்த நாயகன் படத்தில் ஒரு தீம், அந்த மியூசிக்கை வேற ஏதாவது ஒரு படத்தில் வேற ஏதாவது மியூசிக் டைரக்டர் யூஸ் பண்ணானா அவன் இளையராஜா கிட்டேருந்து பர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது. அவர் பரவாயில்லன்னு விடலாம். ஆனால் ஆக்ட் அந்த மாதிரி தான் சொல்கிறது. இன்ஸ்ட்ருமெண்ட்டோ அல்லது பாடலோ நீங்கள் ஒரு படத்துக்கோ ஒரு கமர்ஷியல் பர்பஸுக்கோ யூஸ் பண்ணால், நீங்கள் கச்சேரியில் போய் இளையராஜா பாட்டு பாடினா இளையராஜாவுக்கு நீங்கள் பே பண்ணிட்டு தான் போகணும். இதுதான் ஆடியோ ரைட்ஸில் சொல்கிறது. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் வந்து வைரமுத்துவுக்கும் கங்கை ஒரு சின்ன வார்த்தை இப்போ நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் டீல் பண்ண சமயத்தில் வைரமுத்து எங்கள் படத்துக்கு பாடல் எழுதியிருக்காரு. பாடலாசிரியர் மட்டுமா சார் ஒரு பாட்டை எழுத முடியும்? அதுக்கு சிச்சுவேஷன்லாம் வேண்டாமா? இட்ஸ் எ டீம் ஒர்க். கௌரவத்தை எடுத்துக்கோங்க. நம்ம வேட்லாமணி சுந்தரம் வந்து நேரக்க கவிஞர்கிட்ட வந்து, எங்கடா அந்த பையன்னு கேட்குறான், அவன் ஆற்ற விட்டு வெளில போயிட்டான்னு சொல்கிறான். டேமிட்டுன்னு சொல்கிறது வந்து சிவாஜியோட வார்த்தை இருக்காது, அது வேட்லாமணி சுந்தரமோட வார்த்தை. டேமிட்டுங்கிற வார்த்தை, டேமிட்டுங்கிறான். உடனே இப்படியா சங்கதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிச்சுவேஷன் வச்சுருக்கேன். இந்த கிளி மாதிரி வளர்த்துட்டு இன்னைக்கு எங்கேயோ என்னை விட்டு போகுது அப்படின்னு சொல்கிற நிறைய உவமைகள் தர வேண்டியிருக்கும் கவிஞர்கள்ட்ட. கதாசிரியர் இயக்குனர் நிறைய. ஆமா, உவமைகள் கண்டிப்பா தரணும். அப்படி கொடுக்கணும். அதை எடுத்துட்டு தன்னுடைய கற்பனைகள், தாம் படிச்ச இதிகாசங்கள், தன்னுடைய இது தனக்கு வந்த மைண்ட்ல இருக்கிறது அத்தனையும் கவிஞர்கள் ரெடி பண்ணிப்பாங்க. ரெடி பண்ணிட்ட உடனே அந்த பக்கம் வந்து மியூசிக் டைரக்டர், இதே தான் அவங்க மியூசிக் டைரக்டர் சொல்லுவாங்க. மியூசிக் டைரக்டர் டியூன் போட ஆரம்பிச்சுவார். அவர் 10-12 டியூன் போடுவார். அந்த டியூன் போட்டோடனே எந்த டியூன் பிடிக்கிறதுங்கிறத பார்த்துட்டு அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி இவர் வந்து வார்த்தைகள் சொல்வார். அதனால சிச்சுவேஷனை இல்லாமல் கவிஞராலையும் எழுத முடியாது, மியூசிக் டைரக்டராலையும் மியூசிக் போட முடியாது. ஏதோ ஒன்று போட்டுட்டு போக முடியாது. வைரமுத்துவுக்கு அதில் பங்கு இருக்கா? கவிஞர்களுக்கு அந்த பங்கு இருக்கா ராயல்ட்டியில்? பணம் வாங்கிட்டா பங்கு கிடையாது சார். அவர் வந்து ராயல்ட்டி பேஸில் போட்டுருந்தாருன்னா, ராயல்ட்டியில் எனக்கு இந்த பாடலுக்கு எனக்கு நீங்கள் 2,500 ரூபா கொடுத்தா போதும், நீங்கள் வந்து ராயல்ட்டி பேல எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்தா இருந்தீங்கன்னா அவர் கேட்கறதுக்கு ரைட் இருக்கு. இப்போ இளையராஜா பண்ண மாதிரி. ஆமாம், இளையராஜா அப்படி பண்ணலை. இளையராஜாக்கு அவரோட பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு நீங்கள் எனக்கு ரைட்ஸை கொடுங்க அப்படின்னு இருக்காரு. ஸோ அவரோட சம்பளம் வந்து அவர் வாங்குற சம்பளம் ப்ளஸ் ரைட்ஸு, அதுக்கப்புறம் தெலுங்கு ரைட்ஸ், இதெல்லாம் தெலுங்கு கன்னடம் என்னோட மியூசிக்கல் ரைட்ஸ் எல்லாமே எனக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அவரோட சம்பளம். ஆனா இவர் அப்படி இல்லை, வைரமுத்து அப்படி யாருமே இல்லை. வைரமுத்து யாருமே இல்லை. வைரமுத்து, MSV, சந்திரபோஸ், குமார் யாருமே இல்லை. KVM யாருமே பண்ணல. அது ஈவன் ரஹ்மானும் பண்ணல. இப்ப சமீப காலமா பார்த்தா சார், இந்த காப்பி ரைட்டுக்காக இளையராஜா தான் ரொம்ப போராடுற மாதிரி தெரியும். இப்போ கோர்ட்டுக்கு போனது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்துட்டு அந்த கூலி படத்துல வந்து டிஸ்கோன்ற வார்த்தை வருதுன்னு சொல்லிட்டு என் அனுமதி வாங்கல அப்படின்னு சொல்லி கோவப்பட்டிருக்காரு. அப்படி பார்த்தா இளையராஜா ரொம்ப கிரீடியான ஆளா? நீங்க 4 படங்களை ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா, உங்களை பொறுத்த வரைக்கும்? கண்டிப்பா இல்லை சார், கண்டிப்பா இல்லை. நானா இருந்தாலே அதே தான் பண்ணிருப்பேன்.
நானும் அதெல்லாம் அதே தான் பண்ணிப்பேன். ஏன்னா எங்கிட்ட இருக்கிற ரைட்ஸு நீ என்ன கேட்காம நீ எப்படி அந்த லோகேஷ் கனகராஜ் வந்து கேட்டிருக்கணும், பர்மிஷன் கேட்டிருக்கணும். பொல்லாதவன் ஒரு படம் சார் நாங்கள் எடுத்தோம். அந்த பொல்லாதவன் ரைட்ஸு, பொல்லாதவன் பேர் வந்து 5 லட்சம் 10 லட்சம் வாங்குறாங்க இப்போ பேர் வாங்குறதுக்கு, இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. இப்போ எங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க, பொல்லாதவன் வந்து இப்போ நாங்கள் டைட்டில் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் வந்து கேட்டான். அப்போ எங்கள் அப்பா என்ன சொன்னார், அப்பா இந்த பேர் நான் வைக்கல, ரஜினிகாந்த் தான் வச்சாரு, உங்கள் மாமனார்கிட்ட போய் கேளுங்கன்ட்டார். ஆனால் அவர் தான்ப்பா இதுன்னு. ஸோ பர்மிஷன் கேட்கணும், எல்லாத்துக்கும் பர்மிஷன் இருக்கணும். நீ டிஸ்கோங்கிறப்பா இதை வந்து நீ வச்சுக்கிறதா இருந்தா நீ அவர்கிட்ட. நான் தான் இப்போ சொன்னேனே, இப்போ இளையராஜா பாட்டிலேருந்து ஒரு ஃப்ளூட் மியூசிக்கு நம்ம அருள்மொழி தான் பேர் நெப்போலியன், அவர் ஒரு ஃப்ளூட் பிட்டு வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளூட் பிட்டை வந்து நீங்கள் வேற ஏதாவது படத்தில் யூஸ் பண்ணால் கூட இளையராஜாவுக்கு நீங்கள் பே பண்ணி ஆகணும். அதே தான் 96லேயும் ப்ராப்ளமு. நீங்கள் யமுனை ஆற்றிலின் பாட்டை வந்து அவரோட பாட்டு நீங்கள் படத்தில் போடுறீங்க, இதனால கமர்ஷியலாக ஒருத்தர் 4 பேர்கிட்ட விற்கிறீங்க, டிக்கெட் சொல்லலாம் வாங்குறீங்க. அப்போ நீங்கள் அவர்கிட்ட கேட்கணுமா வேண்டாமா? இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் எது நடந்திருக்காங்க? எனக்கு வேற மாதிரி தான் நடந்திருக்கு. நான் வந்து வேதாந்த தேசிகர் படம் எடுத்தேன், சான்ஸ்கிரிட் மூவி. அதில் ரகுவீர கத்தியம்னு ஒரு இதுன்னு, அந்த ரகுவீர கத்தியத்தை வந்து துஷ்யந்த் ஸ்ரீதர் தான் அதை வந்து அந்த எந்த ஸ்டான்ஸா வேணுமோ அதை எடுத்து துஷ்யந்த் ஸ்ரீதர் தான் கொடுத்தாங்க. துஷ்யந்த் ஸ்ரீதர் கான்டாக்டட் ராஜ்குமார் பாரதி, எனக்கு இப்படி வேணும்னு சொல்லிட்டு. அது சான்ஸ்கிரிட் இது, அது ரொம்ப கஷ்டமான பாட்டு. அது டங் ட்விஸ்டர், ரொம்ப பெறலும் அந்த அது. அதை பண்ண உடனே அதுக்கப்புறம் அபிஷேக் ரகுராம் வச்சு நாங்கள் பண்ணோம். அந்த பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேர் பார்த்தாங்க. அதை பார்த்து ஒரு 2-3 பேர் வந்து அதே பாட்டை பாடி அதை போட்டாங்க. அதெல்லாம் வேற விஷயம். அது கொஞ்சம் ஃபேமஸான இது. நான் அந்த பாட்டை வந்து அயோத்தியாவுக்கு கொடுத்துட்டேன். நான் அது உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன். ஏன்னா அது வேதாந்த தேசிகர் எழுதினதுனால இது. எனக்கு என்னன்னா, நான் பாட்டு எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மோகன் பாபு வந்து ராஜா சார்ட்ட கேட்டிருக்காரு, இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, வேதாந்த தேசிகரோட இந்த ஸ்லோகர் இருக்குன்னு சொல்லிட்டு ஜெய ஜெய மகாதீரன் பாடி அவர் சொல்லியிருக்காரு, கிளீனா சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ கூட இருக்கு. வீடியோ இன்னைக்கும் நீங்க யூடியூப்ல மோகன் பாபு இளையராஜான்னு போட்டிங்கன்னா அது வரும். அந்த அவர் பாடினது இருக்கும், அவன் பாடி காமிச்சதெல்லாம் வந்தது. உடனே நான் ராஜா சார்ட்ட கேட்டேன், இந்த மாதிரி சார் வந்து எனக்கு என்ன பயம்னா, அவர் வந்து ஏற்கனவே இந்த எஸ்பிபி ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவருக்கு தெரியுமோ தெரியாதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சொல்லிட்டேன், இந்த மாதிரி டியூன் வந்து நான் வேற மாதிரி போட்டுட்டு நீங்கள் இதை இப்போ போட்டிருக்கேன் சார், நான் இந்த மாதிரி ஜெய 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 மகாதீரன் அந்த மாதிரி. ஸோ அதை நீங்கள் கேட்டுக்கோங்க சார்ன்னு சொன்னேன். இம்மிடியட்டாக ரிப்ளை பண்ணிட்டார். ரவியை வந்து நான் கேட்டேன், 1 டியூனுக்கும் N டியூனுக்கும் வித்தியாசம் இருக்குது, அந்த டியூனே யூஸ் பண்ணல, ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டார். இல்லைண்ணா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, காரணம் என்னென்னா எங்கள் என் டியூன் வேறு உங்கள் டியூன் வேறுன்னா ஓகே, அதை பற்றி இல்லை. அவர் ராகுல் நம்பியாரை வச்சு இந்த பண்ணார். அந்த டியூன் வேறு என்ன அவருக்குன்னு நீங்கள் ரைட்ஸுக்கு மற்றபடி பாடலுக்கு உண்டான ரைட்ஸ்னால் வேதாந்த தேசிகர்ஸ்னு அவர் கிட்டத்தட்ட 750 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. அதனால் அதில் நம்ம யாருமே கேட்க முடியாது, அது உங்களுக்கு இருக்காது எனக்கு இருக்காது, டியூனில் ஒண்டி தான் சார் அப்படின்னா. ஆமாம் ரொம்ப சந்தோஷம், நீ இதை கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி, ஏன்னா 2 பேருக்கு உள்ள கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னாரு. இளையராஜாவோட எதிர்ப்பாளர் சொல்லும்போது இஸ் கிரீடி அபவுட் மணி அப்படிம்பாங்க. இப்போ உங்க படத்துல வந்து 4 படங்கள் பண்ணியிருக்காரு, நாயகன் பண்ணியிருக்காரு, கோடை மழை பண்ணியிருக்காரு, தொடர்ச்சி 4 படங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அவர் எப்படிப்பட்ட ஆள் சார்? அவர் இளையராஜாவோட பன்முகத்தை பார்க்குறேன். இப்போ பி வாசு, ரவிக்குமார், ஸ்ரீதர், இவங்க இந்த மாதிரி டைரக்டர்ஸ்க்கு அவர் எப்படி பண்ணியிருக்காருங்கிற ஒரு இளையராஜா வேற. ராஜ்கிரண் வந்து தயாரிப்பாளர் இருக்க சமயத்தில் அப்போ அவர் சில படங்கள் பண்ணியிருக்காரு. சில டைரக்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அவர்கிட்ட நீங்கள் எனக்கு படம் பண்ணாதான் சார் எனக்கு வியாபாரம் ஆகும், அவர்கிட்ட வேலை இப்போ பி வாசுட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறவன், இந்த மாதிரி ஸ்ரீதர்ட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறவன், அவருக்கு தெரிஞ்ச ஆளுங்களே வச்சுக்கோங்க, அவர்கிட்ட போய் கேட்குறான். பாரதிராஜட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவங்களாம் கேட்குறாங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சரி நீ ஒன்று பண்ணு, நீ படத்தை எடு, படத்தை போட்டு காமி, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் நான் என்ன பண்ணணும்னு. படம் பார்க்குறாங்க, படம் பார்த்துட்டு அட்வான்ஸ் கூட வாங்க மாட்டார், படத்தை பார்ப்பார். நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவரே என்ன பண்ணுவார், நீங்கள் இந்த டைரக்டர்கிட்ட இந்த இடத்துல இந்த மாதிரி சிச்சுவேஷன் வச்சுக்கோ, இந்த மாதிரி சாங்ஸை வச்சு பண்ணிக்கலாம்,
அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஸை போட்டு கொடுப்பாரு. பணத்தாசை அவருக்கு கிடையாது அவர். இல்ல நான் பணத்தாசைக்கு இல்ல, முறைகளை பத்தி சொல்றேன். ஓகே ஓகே. முறைகள், எனக்கு பணத்தை பத்தியே நான் பேசல. நாங்க எடுக்கிறது வந்து, நான் இப்போ உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், எங்க அப்பா வந்து இவ்வளவு சிச்சுவேஷனை சொல்லி கவிஞர்கிட்ட இருந்து வாங்கினது ஒண்ணு. இவர் பண்ண மெத்தட் ஆஃப், இவர் வந்து முழு படத்தை பார்த்துட்டு எங்க எனக்கு பாட்டு வேணும்னு நான் சொல்றேன், அங்கங்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு போட்டு கொடுத்து அந்த பாட்டு பெரிய ஹிட் ஆகி அந்த படம் 100 நாள் போச்சுன்னா நீங்க யார சொல்வீங்க? இளையராஜா தான் சொல்லுங்க. அதான். அப்ப வந்து கிரீடி இல்லைங்கிற பேச்சுக்கே இல்லையே. அவ்வளவு உழைப்பார் கொடுத்திருக்காரு அது. ஆமா, அந்த மாதிரி இருக்கு. சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேன், அதுல இளையராஜா வாலி இது பண்ணிட்டு இருக்காங்க. வாலி கிட்ட இளையராஜா சிச்சுவேஷன் சொல்லிட்டு இருக்காரு. அது மலையாளத்துல வந்த படத்தை அதை பார்த்துட்டு இவர் அதை பார்த்துட்டு அதை வாலி கிட்ட சொல்லியிருக்காரு. ஃபாசிலோ யாருமே இல்லை, அந்த குரல் 2 குரல் தான் இருக்கு. வாலியோட குரல், இளையராஜாவோட குரல். இளையராஜா சிச்சுவேஷன் சொல்றாரு, என்ன மாதிரி பாட்டு வேணும்னு. வாலி ஏதோ வேற லிரிக்ஸ் கொடுக்குற, இந்த மாதிரி வேண்டாம், இப்படி வேணாம், இப்படி வேணான்னு. இந்த காற்றினிலே வரும் கீதம்னு ஒரு பாட்டு, அது இன்னும் ஓடிட்டு இருக்கு காற்றில் வரும் கீதமே, காற்றில் வரும் கீதமே, அந்த பாட்டு இன்னும் ஓடிட்டு இருக்கு யூடியூப்ல. அந்த பாட்டை பாருங்க சொல்லுங்க. வார்த்தைகள் வந்து யார் வாங்குறாங்க, எப்படி வருதுன்னு பாருங்க. இதை வச்சுன்னு தெரியும் இளையராஜா எப்படின்னு. ரஹ்மானும் அந்த மாதிரி தான் பண்றாரு, இல்லைன்னா நான் சொல்றேன், ரஹ்மானும் அந்த மாதிரி பண்றாரு. ரஹ்மான் காசு வாங்கிடுறாரு, அவங்க ஃபுல்லா வந்து எனக்கு பேமெண்ட்டை நீங்க கொடுத்துரு, நீ ஆடியோ ரைட்ஸ் யார்கிட்டயா வித்துருக்கோங்க. இளையராஜா இல்லை, எனக்கு அந்த ரைட்ஸ் நான் வாங்கிக்கிறேன் பண்றாரு. அவ்வளவுதான். 2 இளையராஜாக்கு வந்து சிக்கல் வந்து இப்ப அனிருத்துக்கோ இல்லையா, அனிருத் அதான் சொல்றேனே, அவங்க அது வந்து வேற ஒருத்தர் தான் வாங்குறாங்க. கன்ஷியாம்னு எவனோ ஒருத்தர் இருக்கான், டிங்கி மியூசிக்னு எவனோ ஒருத்தர் இருக்கான். அவங்களும் அந்த ராயல்ட்டி கரெக்டா போயிடுது. ராயல்ட்டி எல்லாம் கிடையாது, அவங்க அவுட் ரைட்டா வாங்குறாங்க. அவங்க 5 லட்சம் 10 லட்சம் 1 கோடி 2 கோடின்னு வாங்கிடுறாங்களே பழுத. ரேமான்னா 1 கோடி 1.5 கோடிக்கு வாங்குறாங்களே இது ரைட்ஸ். அப்புறம் ஏன் வைரமுத்து கொடுக்குறாரு அவரு? வைரமுத்து அவர் கடைசியா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு படத்துல எனக்கு நீங்க இது கொடுங்க, ஒவ்வொரு பாட்டும் ஏதோ 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுத்து போட்டு 5 லட்சமோ 10 லட்சமோ 5 சாங் கேட்டு வாங்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது, அது உண்மையா என்னன்னு தெரியாது. நான் சினிமாவில் கேள்விப்பட்டவங்கள சொன்னாதான் எனக்கு. ஸோ வைரமுத்து பணத்தை வாங்கிட்டார். ஒரு சில தயாரிப்பாளர்கள் இன்னும் நியாயத்தை சொல்றாங்க. அதாவது இப்போ இசையமைப்பாளரோ கவிஞரோ யாரா இருந்தாலும் சம்பளத்தை வாங்கிட்டு தான் வந்து பாட்டை கொடுக்குறாங்க. அப்படின்னா முழு ரைட்ஸும் தயாரிப்பாளர்களுக்கு தானே வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏன் நீங்க எக்கோ ரெக்கார்டிங்க்கு நீங்க ஏன் வந்து போய் ரைட்ஸை கொடுத்தீங்க? அவங்களே வச்சிருக்கணும். இல்ல முடியாது, வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா வேண்டாம், கங்கை அமரனை போட்டிருக்கணும். அப்போ இளையராஜா வேண்டாம் அப்போ ஒத்துக்கிட்டு இப்ப பேசக்கூடாது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுதானே கொடுத்துருக்கீங்க. நீங்க வந்து இளையராஜா தான் வேணும்னு சொல்லிட்டு அவர் ஏபிஎம்ல போய் உக்காந்துட்டு பிரசாத்ல போய் உக்காந்து தவமா இருந்துட்டு அவர் வந்தா அவருக்கு அவரோட கடைக்கண் பார்வை கிடைச்சா போதுங்கிற மாதிரி உக்காந்து இருந்தீங்கல்ல, அப்போ அவருக்கு உண்டான சம்பளத்தை நீங்க கொடுத்துதானே ஆகணும். அப்பெல்லாம் அப்படி இருந்துட்டு அப்ப இப்ப வந்து மாத்தினா எப்படி? இப்ப இளையராஜா வந்து தன்னுடைய காப்பிரைட்ஸ்க்காக வந்து கோர்ட்ல போய் போராடிட்டு இருக்காரு. அவருடைய நடவடிக்கை சரியானது அப்படின்னு நினைக்கிறீங்களா? வியாபாரம் சார் இது. இந்த வியாபாரத்துல எனக்கு என்னோட இப்ப நான் ஒரு வீடு ஒன்று நான் பணம் கொடுத்து வாங்கியிருக்கேன், நான் அதை உள்ளுக்குள்ள கட்டியிருக்கேன், நான் ஒரு அழகா கட்டியிருக்கேங்கிறதுனா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நான் வந்து பணம் கொடுக்கணுங்கிறதுல என்ன சார் அர்த்தம்? அல்லது என்னை வித்தவனுக்கே நான் வந்து அவனுக்கு பணம் கொடுக்கணுங்கிற என்ன அர்த்தம் சொல்லுங்க? இந்த இடத்த வித்தவனுக்கு நான் பணம் கொடுக்க முடியாது. கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். நீ எக்கோ ரெக்கார்டிங்க்கு ஏன் கொடுத்தீங்க? வேண்டான்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே. லஹரி கொடுத்துருக்கலாம், இல்லை HMVக்கு கொடுத்துருக்கலாம், எவ்வளோ வேணும் கொடுக்கலாம். இல்லை அப்போ இளையராஜாட்ட பேசிக்க வேண்டியது தானே. அப்போ எக்கோ ரெக்கார்டிங் வேண்டாம் சார் எனக்கு, நீங்கள் இது கொடுங்கன்னு. நீ எல்லாத்தையும் ஒத்துண்டு உனக்கு இளையராஜா வேணுங்கிறதுக்கோசரம் நீ எல்லாத்துக்கும் துணிஞ்சு பண்ணிட்ட. ஆனா இப்ப பிரச்சனை வந்து எக்கோவுக்கும் இளையராஜாவுக்கு தானே சார். அது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை சார். அது எக்கோக்கும் இளையராஜாக்கும் உள்ள இருக்கிற பிரச்சனை அது வேற. தயாரிப்பாளருக்கும் எக்கோக்கும் உள்ள பிரச்சனை இல்லை. இதுல தயாரிப்பாளர் இஸ் நாட் இன் தி பிக்சர். இளையராஜாக்கும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனை அல்ல, பாடலாசிரியரும் கிடையாது. ஏன்னா பாடலாசிரியருக்கு இவன் கொடுத்துட்டான், தயாரிப்பாளர் பணம் கொடுத்தாச்சு, பாடுற SP பாலசுப்ரமணியனுக்கும் பணம் கொடுத்தாச்சு, பாடின S ஜானகிக்கும் பணம் கொடுத்தாச்சு, சித்ராக்கும் கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் பணம் கொடுத்தாச்சு, வாசிச்ச டெக்னீஷியன்ஸ்க்கும் பணத்தை கொடுத்தாச்சு, ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்டிஸ்டுக்கும் பணம் கொடுத்தாச்சு, தியேட்டர் வாடகையும் கொடுத்தாச்சு. அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உனக்கு இனிமே என்ன? உங்களுக்கு நீ பணம் வாங்காம இருந்ததுன்னா இல்லை, வைரமுத்து வந்து இல்லை எனக்கு நீங்க 5000 கொடுக்கும்போது எனக்கு 4000 கொடுத்தா போதும், எனக்கு ராயல்ட்டியில 10% கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்னா
இந்த மாதிரி இளையராஜாட்ட போயிட்டு இந்த மாதிரி இப்படி கேட்குறாரா இல்லை இது பண்ண நாங்கள் இந்த பாடகரை வச்சுக்கலாமா வேற எந்த பாடகரை வச்சுக்கலாமா அப்படின்னு நாங்கள் கேட்டுருப்போமே. இப்போ தயாரிப்பாளர் முறையில் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பாடலுக்கு ரொம்ப முக்கியம் வந்து இசையா இல்ல நல்ல வார்த்தைகளா, கவிதையா? இசை வார்த்தைகளோட இயக்குனரோட மைண்டு தான் சார் முக்கியம். பாடறியன் படிப்பறியன் சொன்னது பாலச்சந்தர். அவரோட கிரியேட்டிவிட்டி, அந்த அவரோட கிரியேட்டிவிட்டியை அதை வெளிப்படுத்துறாரு. அதுக்கேற்ற மாதிரி டியூன் போடுறாரு மியூசிக் டைரக்டர். அந்த மியூசிக் டைரக்டர் லிரிக் ரைட்டர்கிட்ட கேட்டு வாங்குறாங்க. லிரிக் ரைட்டர் இந்த இதெல்லாம் கொடுக்குறாரு. அதில் பாதி விஷயம் இப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதுன்னு சொல்லக்கூடிய லெவலில் பாலச்சந்தர் அன்னைக்கு உட்காந்துருந்தார். அவர் இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருந்தார். ஸோ அது அவர் கொடுக்குறாரு. அது கொடுத்ததுக்கு அப்புறம் அதை சித்ரா அம்மா பாடுறாங்க. யார் பாடுனா நன்னா இருக்கும் அப்படிங்கறத மியூசிக் டைரக்டர் டிசைட் பண்றாரு. என்ன டியூன் இதுக்கு பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது பண்றாரு. பாலச்சந்தர்கிட்ட நான் இந்த மாதிரி இந்த பாடலுக்கு முன்னாடி ஒரு தொகைரா மாதிரி இந்த மறி நின்னேன்ற மாதிரி ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதுல அதுல இளையராஜா. ஸோ நீங்க இதை பிரிக்க முடியாது. இதை இப்படி பிரிக்க முடியாது. இந்த காப்பிரைட் பத்தியும் பாடல்கள் பத்தியும் ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க. உங்களுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.